முடக்கத்தான் கீரை. இதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா கீரையை அலசிட்டு நீங்கள் வீட்டில் பறிச்சு வந்துடணும். இதை நல்லா அலசிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி துவையெல்லாம் அரைப்போம்ல, வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு பூண்டெல்லாம் போட்டு துவையல் அரைப்போம்ல, அதே மாதிரி இதையும் வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு துவையல் மாதிரி அரைக்கலாம். புளி வச்சு அரைச்சிட்டு தக்காளி புளி போடலாம். அப்படி இல்லைன்னா சூப் மாதிரி மிளகு, ஜீரகம், தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வதக்கிட்டு சூப் மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கீரையை அலசிட்டு புளிக்குழம்பு கூட செய்யலாம். நல்லா வதக்கிட்டு புளிக்குழம்பு நான் செய்ய போகிறேன். கீரையெல்லாம் அலசிட்டு வதக்கிட்டு புளிக்குழம்பு செய்யலாம். எண்ணெயை வச்சு கடுகு மிக்ஸி போட்டு வெந்தயம் போடணும், கொஞ்சம் மிளகு போட்டுட்டு கீரையை முடக்கத்தான் கீரையெல்லாம் வதக்கிட்டு வெங்காயம் தக்காளிலாம் போடணும். வதக்கிட்டு கீரையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூன், அப்படியே தேவைக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றணும். ஊற்றிட்டு கொதிச்சு வந்து வேறு கீரை நல்லா ஆகிடுச்சு.